ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே பிடாஸ். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இப்போ இது பார்க்குறது இது ஒரு ஃபிஷ் டேங்க்கு, ஃப்ளோரான் ஃபிஷ் டேங்க்குன்னு சொல்லலாம். சிக்லெட் வெரைட்டி எல்லா ஃபிஷ் டேங்க்லேயும் இன்ஃபோசரியா இருக்கும். இந்த இன்ஃபோசரியா கூடவே இன்னொன்று பேரனீசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேரனீசியமாக நான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது அதோட பேராக அது கூட எனக்கு தெரியல. எனக்கு அந்தளவுக்கு ஞாபகமும் இல்லை, எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. பேரனீசியம்னு அது ஒரு இன்ஃபோசரியா மாதிரியே அதுவும் ஒரு நுண்ணுயிரி, சரிங்களா, அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். இது கப்பி தொட்டிலையோ பீட்டா ஃபிஷ் தொட்டிலையோ மாலி தொட்டிலையோ எதுலேயுமே இருக்காது. பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ், அந்த ஃப்ளோரான் சிக்லெட் வெரைட்டி அந்த மாதிரி டேங்க்கில் இதை பார்க்கலாம். இதுவும் இன்ஃபோசரியா டைப் தான். இது என்னை பொறுத்த வரைக்கும் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு இது கொடுக்கலாம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் இது தாண்டிட்டு நீங்கள் பிரெயின் ஷிப் கொடுக்கலாம். இதுவும் பிரெயின் ஷிப்பையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பிரெயின் ஷிப்புக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டு. இப்போ எல்லோரும் வினிகரில் கொடுக்குறாங்க. வினிகரில் எந்த அளவுக்கு சேஃப்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் அதோட வினிகர் கொஞ்சம் போனாலும் மொத்த பேட்சுமே முடிஞ்சிடும். அது பிகினர்ஸ் எல்லாம் தைரியமாக எடுத்து பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, கான்ஃபிடென்ட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு லைஃப் ஃபுட்டு இன்ஃபோசரியா தான் ஃபஸ்ட்டு.